பூஸ்ட் ரெகுலேட்டர் இல்லைன்னா ஸ்டெப் அப். பூஸ்ட் ரெகுலேட்டர்னால் வோல்டேஜ் இப்போது 12 கொடுத்தோன்னா 24 அப்படியே டபுள் ஆகிடும், அதான் பூஸ்ட். பக்குனா ஸ்டெப் டவுன். இப்போ 24 கொடுத்தோன்னா கம்மியாக்கி தரும். டிசி ரெண்டுமே டிசி டு டிசி கன்வெர்ட்டர் தான், சரியா? டிசி ஏசியில் எதுவும் கன்வர்ஷன் டிசிலேயே ஸ்டெப் அப் பண்ணும் இல்லைனா ஸ்டெப் டவுன் பண்ணும், அதான் இது பூஸ்ட் ரெகுலேட்டர். ஸ்டெப் அப் பண்ணும். அங்கே என்ன பார்த்தோம்? எஸ்டிஎல்லுன்னு பார்த்தோமா? இங்கே வந்து எல்எஸ்டி. எல்எஸ்டினா ஃபஸ்ட்டு இண்டக்டன்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச்சு, இங்கே வந்து விஇன் இல்லைனா விஎஸ் தரும், ஓகேவா? பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸ்விட்ச்சு இண்டக்டன்ஸு, ஸ்விட்ச்சு, டயோடு. இந்த கெப்பாசிட்டரும் லோடும் எப்பயுமே எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும். இது வந்து சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. இங்கே வந்து நம்மளுக்கு V0 கிடைக்கும், ஓகேவா? பாசிட்டிவ் நெகட்டிவ் கெப்பாசிட்டர் டயோடு. இதுலேயும் 2 மோடு இருக்குது, மோட் 1 மோட் 2. ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் வந்து ஆன் பொசிஷன். ஸ்விட்ச் ஆன் பொசிஷனில் இருந்ததுன்னா இண்டக்டர் டு ஸ்விட்ச்சு, அப்புறம் நெகட்டிவ். பாசிட்டிவ் டு இண்டக்டன்ஸ், இண்டக்டர் டு ஸ்விட்ச்சு, ஸ்விட்ச் டு நெகட்டிவ் வந்துடும் அப்படியே, ஓகேவா? ஃபஸ்ட்டு இண்டக்டரு, ஸ்விட்ச்சு ஆனில் இருக்கும், அப்புறம் நெகட்டிவ் வந்துடும். இங்கே இருக்க இது கனெக்ஷனில் இருக்க, இதுக்கு ஃபஸ்ட்டு இது கூட இது கனெக்ஷனில் இருக்காது. கரண்ட் இங்கே தான் பாஸும், சரியா? விஎஸ். செகண்ட் மோடில் வந்து ஸ்விட்ச் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்னா இண்டக்டன்ஸ்லேருந்து டயோடுக்கு போயிட்டு கெப்பாசிட்டர் போகும். இண்டக்டன்ஸ்லேருந்து டயோடு, கெப்பாசிட்டரு, லோடு, இப்படி பாஸ் ஆகும் கரண்ட். இங்கே V0. ஃபஸ்ட்டு மோடுக்கு என்ன ஈக்குவேஷன் இருந்தோம்? விஎஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து விஎஸ் மட்டும்தான் கணக்கு, V0 இல்லை. கரண்ட் இங்கே தானே ஃப்ளோ ஆகும். விஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரலாக எல் டெல்ஐ மோட் 1ன்றதால டி ஆன், ஓகேவா? இங்கே வந்து V0 மட்டும்தான் வரும், இன்புட்டே இல்லை. V0 மட்டும்தான் இங்கே கணக்கு வரும். பூஸ்டில் வின்னும் இருக்கும், விஎஸ்ஸும் இருக்குது, V0 இருக்கும். பூஸ்ட்னா அவுட்புட் வோல்டேஜ் தானே அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து V0 மைனஸ் விஎஸ்ன்னு கொடுப்போம். பக்கில் விஎஸ் மைனஸ் V0ன்னு ஃபஸ்ட்டு மோடு கொடுத்துருப்போம். இதில் வந்து V0 இங்கே செகண்ட் மோடில் வரதால் V0 தான் பெருசாக இருக்கும். ஸோ V0 மைனஸ் விஎஸ் இஸ் ஈக்குவல் டு எல் டெல்ஐ பை செகண்ட் மோடுன்றதால டி ஆஃப். இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த 2 ஈக்குவேஷனை எழுதிட்டு V0 வேல்யூ கண்டுபிடிப்போம்ல, டி ஆன்க்கும் டி ஆஃப்க்கும் இப்போ எழுதிக்கலாம். இப்போ டி ஆன் மேலே போய்டும், விஎஸ் கீழே வந்துடும். எல் டெல்ஐ பை விஎஸ். டி ஆஃப் கேளணும்னா எல் டெல்ஐ பை V0 மைனஸ் விஎஸ். இது ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 3 ஃபஸ்ட்டு இந்த 4 ஈக்குவேஷன், ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து சால்வ் பண்ணணும். டெல்ஐ ஈக்குவல் டூவில் எழுதணும். டெல்ஐ இஸ் ஈக்குவல் டு டி ஆன் மேலே போய்டும், விஎஸ் டி ஆன் டிவைடட் பை எல் கீழே வந்துடும். ஈக்குவல் டு இங்கேயும் டெல்ஐ மட்டும் பார்த்தோன்னா டி ஆஃப் மேலே போய்டும், எல் கீழே வந்துடும். V0 மைனஸ் விஎஸ் இன்ட்டு டி ஆஃப் டிவைடட் பை எல் கீழே வந்துடும். இப்போ 3மே ஈக்குவலாக இருக்கா? இதை விட்டுடலாம். இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணால் எல் சேமாக இருக்குது, டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். விஎஸ் டி ஆன் ஈக்குவல் டு V0 மைனஸ் விஎஸ் டி ஆஃப். டி ஆன்க்கும் டி ஆஃப்க்கும் சப்ஸ்டியூஷன் இருக்குல்ல, டி ஆன்னா டெல் இன்ட்டு வெறும் டி, டி ஆஃப்னா 1 மைனஸ் டெல் ப்ராக்கெட்டில் டி. இந்த சப்ஸ்டியூஷனை இந்த ஃபஸ்ட்டு இதில் தரணும். விஎஸ்ஸு டி ஆனுக்கு பதில் டெல் இன்ட்டு டி, V0 மைனஸ் விஎஸ் அப்படியே இருக்கும். டி ஆஃப்க்கு பதில் 1 மைனஸ் டெல் இன்ட்டு டி, டி கேன்சல் ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட்டு V0 இன்ட்டு 1 V0 இன்ட்டு டெல் மைனஸ் V0 டெல், நெக்ஸ்ட்டு மைனஸ் விஎஸ், நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், விஎஸ் இன்ட்டு டெல் ப்ளஸ் விஎஸ் டெல் ஆகிடும், ஓகேவா? இது விஎஸ் டெல் மட்டும். இங்கேயும் விஎஸ் டெல் பாசிட்டிவில் இருக்குது, இங்கேயும் விஎஸ் டெல் பாசிட்டிவில் இருக்குது. இந்த பாசிட்டிவ் இன்சைடு வந்தால் நெகட்டிவ் ஆகிடுமா? ஸோ இது கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இந்த விஎஸ் வந்து அந்த சைடு போய்டும், ஓகேவா? நெகட்டிவில் இருக்கிறது அந்த சைடு போனால் ப்ளஸ் ஆகிடும். V0 மைனஸ் இங்கே வந்து 2 டேர்மில் நமக்கு V0 மட்டும் தான். V0 காமனாக எடுத்தா V0 இங்கே போயிடுச்சுன்னா 1 இருக்கும், இங்கே V0 வெளில எடுத்துட்டா டெல் மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு விஎஸ். அப்போ V0 மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. V0 இஸ் ஈக்குவல் டு விஎஸ் அப்படி இருக்கும், இது கீழே வந்துடும். விஎஸ் 1 மைனஸ் டெல். ஈக்குவேஷன் 5 ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து V0 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன? ஸ்டெப் 2 அஸ்யூமிங் லாஸ்லெஸ் கரண்ட், லாஸ்லெஸ் சர்க்கியூட். லாஸ்லெஸ் சர்க்கியூட்னா என்ன சொன்னேன்? V இன்புட்
voltage input current is equal to output voltage output current சொன்னா இந்த V0 க்கு பதிலா இந்த சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம் Vs 1 minus del மிச்சம் எல்லாமே அப்படியே இருக்கும் Vs Is Vs cancel ஆயிடும் Is is equal to I0 1 minus del இது equation 6 ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எழுதிக்கலாம் நம்ம ஓகேவா அப்போ தான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம V0 is equal to Vs divided by 1 minus delன்னு கண்டுபிடிச்சோம்ல ஈக்குவேஷன் 5ல் இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல இது ஈட்டில் டெல்லு இதுலேருந்து என்ன பண்ணலான்னா இது அங்கே கீழே இருக்க V0ம் Vsம் ஒரு சைடு இருக்கட்டும் Vs by V0 ஈக்குவல் டு 1 minus del இது மேலே போய்டும் ஓகேவா டெல் மட்டும் நம்மளுக்கு பாசிட்டிவில் வேணும் டெல் அந்த சைடு போய்ட்டும் இது இந்த சைடு வந்து 1 மைனஸ் இந்த மொத்த டேர்மே பாசிட்டிவில் இருக்குது இந்த சைடு வந்தால் நெகட்டிவில் வந்துடும் Vs மைனஸ் V0 இஸ் ஈக்குவல் டு இந்த நெகட்டிவ் டேர்ம் அந்த சைடு போச்சுன்னா பாசிட்டிவ் ஆகிடும் ஓகேவா இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் V0 மைனஸ் Vs டிவைடட் பை V0 இஸ் ஈக்குவல் டு டெல் இது ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் இது ஈக்குவேஷன் 7ன்னு வச்சுக்கலாம் சரியா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது வரும் இந்த மொத்த டேர்முக்கு பதில் நம்ம டெல்லுன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்துருவோம் ஸோ சிம்பிளாக முடியும் அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போட்டோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 3 ஸ்விட்சிங் பீரியட்னா என்னது டைம் டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு T on ப்ளஸ் T off Tனா என்னது 1/f T onனா என்னது T on ஈக்குவேஷன் 3-4ல் பார்த்தது T onனா L del I by Vs ப்ளஸ் T offனா L del I by V0 minus Vs ஓகே ஸோ இதில் L del I காமனாக இருக்குது L del I ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 minus Vs ப்ளஸ் 1 by V0 Vs L del I இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் V0 minus Vs இது அந்த சைட் போய்டும் ப்ளஸ் Vs டிவைடட் பை V0 minus Vs இன்ட்டு Vs ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுமா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது V0 by V0 minus Sன்னு இருக்கா இங்கே பார் கீழே V0 இருக்குது மேலே V0 minus S இங்கே மேலே V0 இருக்குது கீழே V0 minus S இருக்குது இந்த மொத்த டேர்முக்கு பதில் இந்த டேர்ம் உல்ட்டாவாக இருக்கா அப்போ வந்து டெல்லை வந்து ரெசிப்ரோக்கல் எழுதும் இந்த டேர்மும் உல்ட்டாவாக இருக்கிறதால இங்கே வந்து டெல்லுக்கு பதில் இங்கே நம்ம 1 டெல்லுன்னு எழுதுகிறோம் 1 del Vsன்னு எழுதுகிறோம் Vs வந்து இங்கே இருக்க Vs இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல அதுக்கு மட்டும் 1 டெல்லுன்னு எழுதிக்கோ L del I இது வந்து 1/f நம்மளுக்கு என்ன தேவை del I மட்டும்தான் தேவை அப்போது del I இஸ் ஈக்குவல் டு இது மட்டும் இங்கே இருக்கட்டும் மிச்சம் எல்லாமே மேலே போய்டும் L வந்து மேலே இருக்குது ஸோ கீழே வந்துடும் F ஆல்ரெடி கீழே இருக்குது L கீழே வந்துடும் del Vs கீழே இருக்குது ஸோ மேலே போய்டும் del Vs ஓகே இதான் நம்மளுடைய இண்டக்டர் பீக் டு பீக் ரிப்பிள் இண்டக்டர் கரண்ட் ஓகேவா இது ஈக்குவேஷன் 7 இது 8 இப்போ வந்து கெப்பாசிட்டர் ரிப்பிள் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் del Vc இஸ் ஈக்குவல் டு Vc மைனஸ் Vc at t is equal to 0 at t is equal to 0னா Vc இருக்காது ஓகே Vc மட்டும் கண்டுபிடிக்கணும் Vcயோடைய ஃபார்முலா என்ன 1/c இன்டகிரேஷன் அங்கே 0 to t/2ன்னு போட்டிருப்போம் இங்கே வந்து வெறும் t onன்னு வரும் ஓகேவா IC dt IC வெளில வந்துடும் C இங்கே ஆல்ரெடி இருக்குது இன்டகிரேஷன் டிடினா டிடி கேன்சல் ஆகி டி மட்டும் இருக்கும் அப்பர் லிமிட் வந்து டி ஆனா டி ஆன் 0 ஸோ டி ஆன் மைனஸ் 0ன்னு வரும் ஸோ இதுக்கு இன்ட்டு டி ஆன் போடுறேன் இதான் நம்மளுடைய டெல் விசி டி ஆன் வேல்யூ என்ன டி ஆன் வேல்யூ என்னன்னு தெரியும் நம்மளுக்கு டி ஆன் இஸ் ஈக்குவல் டு டெல் இன்ட்டு டியா ஸோ ஐசி டெல் இன்ட்டு டி டிவைடட் பை சி டெல் விசி நம்மளுக்கு எப்பவுமே டைம் பீரியட் இருக்கக்கூடாது நம்ம ஈக்குவேஷன்ஸில் ஸோ டீக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா டி இஸ் ஈக்குவல் டு 1/f ஸோ சி எஃப்னு போடுறோம் டீக்கு பதில் 1/fன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கேன் அவள் தான் இதான் நம்மளுடைய டெல் விசி இது ஈக்குவேஷன் 9 ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 4 condition for continuous inductor current and capacitor voltage
அங்கே பார்த்தோம்ல அதே தான். del I is equal to 2IL. ஐஎல்னால் லோடுன்னு, ஆக்சுவலி ஐஎல்னால் இண்டக்டர் ரிலேட்டட், ஓகேவா? ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஐஎல்னால் லோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லோடு தான் நம்ம அவுட்புட், லோடில் தான் நம்ம அவுட்புட் கிடைக்கும். அதனால் del I is equal to 2I0. ஓகே, del I ஆல்ரெடி நான் ஈக்குவேஷன் 8ல் பார்த்துல இந்த del Iக்கு பதில் சப்ஸ்டியூஷன்ஸ், del VS by FL equal to 2 I0 is equal to V0 by R. V0 is equal to VS by 1 by del into R. Okay, so VSும் கேன்சல். இந்த டேர்மும் மட்டும் பாருங்கள், மிடில் இருக்க டேர்ம் பார்க்கக்கூடாது. இதுக்கு பதிலாக நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, VS கேன்சல் ஆகிடுமா? நம்மளுக்கு இந்த L மட்டும்தான் வேணும். L வந்து ஒரு சைடு போகும், மிச்சம் எல்லாமே இன்னொரு சைடு வந்துடும். ஓகே, L வந்து இங்கே மேலே போய்டும். கீழேருந்து L மேலே போயிடுச்சுன்னா ஒரு சைடில் இருக்கும். ஓகேவா? L மேலே போயிடுச்சு, F கீழே இருக்கா? F கீழே இருக்கும், 2 மேலே இருக்குது, கீழே வந்துடும். இந்த டேர்ம் del ஆல்ரெடி மேலே இருக்குது, 1 - del R கீழே இருக்குது, ஸோ அது மேலே போய்டும். ஓகே, இதான் நம்மளுடைய LC இல்லைனா L வேல்யூ ஈக்குவேஷன். இது என்ன பார்த்தோம்? இது ஈக்குவேஷன் 9, இது ஈக்குவேஷன் 10. ஃபைனலாக ஸ்டெப் 5 என்னது? ஆவரேஜ் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணுமா? அதோடைய கண்டிஷன் வந்து del VC 2 into V0. VC வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், ஈக்குவேஷன் 9ல் இருக்க IC del CF. IC del CF is equal to from 9. இது வந்து ஈக்குவேஷன் 9லேருந்து இருக்கும் 2. V0 வேல்யூ என்னது? VS by, இங்கே வந்து V0க்கு வந்து VSன்னு எழுதாமல் ஓம்ஸ் லா வச்சது, V is equal to IRன்னு எழுதியிருக்கல. V0 is equal to I0 into R. இங்கே வந்து IC கெப்பாசிட்டர் கரண்ட்டும் அவுட்புட் கரண்ட்டும் சேம் தான். ஏன்னா கெப்பாசிட்டரும் லோடும் சேமாக பேரலாக தானே இருக்காங்க. ஸோ IC is equal to I0. இங்கே IC is equal to I0 தான் வரும். I0 del CF equal to 2I0 R. I0 கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு C வேல்யூ தான் வேணும். C ஒரு சைடு மேலே போய்டும், C மேலே போய்டும். 2RF கீழே இருப்பாங்க, 2RF கீழே இருக்கும், இந்த del மேலேயே இருக்கும். ஆல் தான். CC is equal to ஈக்குவேஷன் லெவல். இது ஃபஸ்ட்டு பூஸ்ட் ரெகுலேட்டர் சர்க்யூட் டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டோம். LST இண்டக்டன்ஸ் ஸ்விட்சு டயோடு. ஓகே, மோட் 1 மோட் 2 எழுதிட்டு ஈக்குவேஷன் 1 and 2 வருது. இங்கே அவுட்புட் வோல்டேஜ் தான் அதிகமாக இருக்கும் பூஸ்ட்டில். ஸோ V0 - VS, பக்கில் VS - V0ன்னு பார்த்துருப்போம். மோட் 1னா T on, மோட் 2னா T off. ஓகே, 3, 4 T on T off. இது ஸ்விட்சிங் பீரியட்காக 3 and 4 ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு del Iக்கு del I வச்சு 3 ஈக்குவல் டு சிம்பிள் மாதிரி வரும். del I கன்சிடர் பண்ணாமல் இது ரெண்டுத்தை மட்டும் கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணோன்னா, இந்த சப்ஸ்டியூஷன் கொடுத்து சால்வ் பண்ணோன்னா V0 is equal to VS - 1 - delன்னு வந்துடும். செகண்ட் ஸ்டெப்பு அசியூமிங் லாஸ்லெஸ் கரண்ட். இன்புட் வோல்டேஜ் கரண்ட்டும் அவுட்புட் வோல்டேஜ் கரண்ட்டும் ஈக்குவல். நாட்னா அவுட்புட், எஸ்னா இன்புட். சரியா? இன்புட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட். அதில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச V0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா VS கேன்சல் ஆகி IS is equal to இந்த ஈக்குவேஷன் வரும். இந்த பூஸ்ட்டில் இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக கண்டுபிடிச்சிக்கணும், சிம்பிளராக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சுள்ள வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் V0 ஈக்குவேஷன் 5லேருந்து இந்த 1 - del மேலே போய்டும், V0 கீழே வந்துடும், VS by del. நம்மளுக்கு del வேல்யூ மட்டும் வேணும். இது நெகட்டிவில் இருக்குது, ஸோ அந்த சைடு போனால் பாசிட்டிவ் ஆகிடும். இந்த மொத்த டேர்மும் பாசிட்டிவில் இருக்குது, இந்த சைடு வந்தால் மொத்த டேர்மும் நெகட்டிவில் வந்துடும். சால்வ் பண்ணி del வேல்யூ இதுன்னு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 ஸ்விட்சிங் பீரியட். T is equal to T on plus T off. Tனா 1/F, T on T off ஈக்குவேஷன் 3, 4லேருந்து எழுதி வேல்யூ del Iக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு del VC கண்டுபிடிக்கணும். del VCக்கு எப்பயுமே போல் பக்கில் வந்து இந்த ICக்கு பதில் IC by del 4 சம்திங் வந்திருக்கும். சரியா? அது மட்டும் தான் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். இதில் வந்து வெறும் IC தான் வரும். நெக்ஸ்ட் சம்லேயும் வெறும் IC தான் வரும். அங்கே வந்து T/2, இங்கே T onன்னு போட்டிருப்போம். T onனா del into Tயில். ஸோ T எப்பயுமே அவுட்புட் வோல்டேஜில் அவுட்புட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடாது. ஸோ Tக்கு பதில் 1/F, Fன்னு நம்ம போடலாம். ஃப்ரீக்வன்சி இருக்கலாம், பட் டைம் பீரியட் இருக்கக்கூடாது. அதனால் ஸ்டெப் 4 வந்து இண்டக்டர் கரண்ட்டோ கெப்பாசிட்டர் வோல்டேஜோ கண்டுபிடிக்கணும். இண்டக்டர் கரண்ட்டுக்கு இதான் கண்டிஷன் மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச del I வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ILனா லோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. லோடு தான் அவுட்புட்டு, லோடு அவுட்புட்டு ரெண்டும் சேம் தான். I0, ஸோ I0னா V0 ஓம்ஸ் லா படி V0 by R. V0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் LC வேல்யூ வந்துடும்.
நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் வோல்டேஜ்க்கு இதான் கண்டிஷன் டெல் விசி இஸ் ஈக்குவல் டு 2v0. இது வந்து எந்த சமுக்குமே மாறாது, மூணுத்துக்குமே சேம் தான். லாஸ்ட்டு 2 கண்டிஷன்ஸ் மட்டும் சிசி கண்டுபிடிச்சிட்டோம்.